இல்லாம வீட்ல சண்டை வருதா? சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய யுத்தமே நடக்குதா? இது வெறும் கோபம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்களை மோத விடுது. அது என்னன்னு தெரியுமா? நண்பர்களே, நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட கூட முடியல, எப்பவும் வீட்ல சத்தமா இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க என்னதான் அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தூண்டிவிட்டு சண்டைய மூட்டுதா? இதுக்கு உங்க மனநிலை மட்டும் காரணம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிற சில மர்மமான ஆன்மீக அதிர்வுகள் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அது ஏன் நடக்குதுன்னு இப்ப பாப்போம். ஆன்மீக ரீதியா பார்த்தா வீட்ல இருக்கிற வாஸ்து தோஷம் முதல் காரணமா இருக்கலாம். குறிப்பா வடகிழக்கு மூலையில கனமான பொருட்களை வச்சாலோ இல்ல அங்க அழுக்கா இருந்தாலோ அந்த வீட்ல நிம்மதி இருக்காது. அது மட்டும் இல்லாம வீட்ல உடைஞ்ச கண்ணாடி, ஓடாத கடிகாரம், கிழிஞ்ச துணிகள் இதெல்லாம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிற காந்தம் மாதிரி வேலை செய்யும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அங்க இருக்கிறவங்களோட மூளையை தூண்டிவிட்டு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கும். இங்கதான் ஒரு அதிரடி ட்விஸ்ட் இருக்கு. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்ல இருக்கிற சுவர்கள்ல பதிவாகும். எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற வீட்ல அந்த சுவர்கள் சோகமான அதிர்வுகளை மட்டும்தான் பிரதிபலிக்கும். இதனாலதான் புதுசா அந்த வீட்டுக்குள்ள வரவங்க கூட காரணமே இல்லாம கோபப்படுவாங்க. முன்னோர்களோட சாபம் இல்லனா பித்ரதோஷம் இருந்தா கூட வீட்ல ஒற்றுமை குறையும்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் மாத்த ஒரு சின்ன வழி இருக்கு. அதுதான் நேர்மறை ஆற்றலை உள்ள கொண்டு வரது. வாரத்துக்கு ஒரு முறை கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்டை துடைங்க. மாலை நேரத்துல சாம்பிராணி போடுங்க. சத்தத்தை விட அந்த வீட்ல சங்கீதம் ஒலிக்கட்டும். சண்டை போடுற இடத்தை சன்னதியா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்ல நிம்மதி இருக்கா இல்ல எப்பவும் போர்க்களம் மாதிரி இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும். அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.